சினிமா பாணியிலே இந்த இது நடந்துட்டு இருக்குமா சார் ஆட்சி? இல்லை பாணி சினிமா பாணியாக இருக்கலாம். இருந்தாலும் இது வந்து கேமரா இல்லாத ஷூட்டிங்காக போக முடியும். ஃபுல்லாக கேமரா வச்சு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு ரீல்ஸாக போட்டால் ரீச் தானே அது. இன்னொருத்தரை போய் தொங்கி பேப்பரில் போடு டிவியில் போடுன்றதுக்கு எவ்வளோ லைக்ஸ் நம்மளே போட்டுற வேண்டியதான். எவ்வளோ லைக்ஸ் வருது எவ்வளோ. நீ இவரை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த ஜோசியர் ரத்தன் பண்டிட், ஆமாம், அவரெல்லாம் இந்த பதவியிலேருந்து தூக்குனாங்களோ? இல்லை அவருக்கெல்லாம் அவர் ஜோசியர் தானே, அவர் கொடுத்துருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் தான் விஜய் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள். இந்த மாநிலத்தை முன்னேற்றத்துக்காக அவருடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்திருக்கும். ஆனால் அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சார். அவர் நல்ல ஒரு திட்டம் சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் ஒவ்வொரு கம்பெனிகிட்ட கொடுத்துடணும். இப்போ அதானி கம்பெனி இருக்குன்னு சொன்னால் சென்னையை அதானிகிட்ட ஒப்படைச்சிடணும். அவங்க சில தொழில்கள் நடத்துவாங்க. தொழில்கள் நடத்திட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை பள்ளிக்கூடம் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்து, இப்படி பண்ணிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் ஒவ்வொரு கம்பெனிகிட்ட கொடுத்துடணும். நல்ல திட்டம் தானே. அதனால தான் அவரை தூக்கிட்டாங்க. நலத்திட்டங்கள் சொல்கிறவங்கள யாரும் வச்சுருப்போம். அதன் படையெல்லாம் மிகப்பெரிய அறிவுஜி, மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர். ஈஸியாக போயிடுதுல்ல. ஆமாம், பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதானி வந்து ஏலத்தில் விட்டு சின்ன சின்ன ஊரெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துடலாம். இப்போ ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தை எடுத்து போது வளசரவாக்கம் ஒருத்தருக்கு, கோடம்பாக்கம் ஒருத்தருக்கு, கொருக்குப்பேட்டை ஒருத்தருக்குன்னு பிரித்து அவங்கவுங்க டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் பிரித்து கொடுத்துட்டோன்னா அவங்கவுங்க ரோடு போடுறத வைக்கிறத அந்த ஏரியா அவங்க பார்த்துக்குவாங்க. நல்ல திட்டம் தான். அதனால் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளையும் வளர்த்துக்குவாங்க. அந்தந்த ஏரியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டிங்கன்னா இங்கே இருக்க பிள்ளைங்களை பூரா நீங்கள் வளர்த்து சாப்பாடு போட்டு, ஏன்னா துணவு திட்டங்கள்லாம் அரசு செலவு வேண்டியது இல்லை. காலையில் போய் அந்த கம்பெனியில் சாப்பிட்டு அப்படி போக வேண்டியது, மத்தியானம் வர வழியில் அந்த கம்பெனியில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. இந்த பிராய்லர் வளர்க்குற மாதிரி இருக்குமோ? பிராய்லர் வளர்த்தா எது வளர்த்தா என்ன, வளர்க்குறாங்களா இல்லையா? அதுன்ற மாதிரி நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. இனிமேல் புது புது திட்டங்களை கொண்டு வருவாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும், அரசு சார்ந்த வேலைகள், அரசியல் சார்ந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவிலேருந்து வரவங்களை எல்லாம் வரவேற்று திருமணம் இது மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அங்கேருந்து வராங்க. சிவி சண்முகம் உட்பட பல்வேறு நபர்களும் இனி வருவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இங்கே உண்மையிலேயே விஜய் ஆட்சி செய்கிறாரா இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா மாதிரியா? ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ஏஜென்ட், ஒரு திறம்பட செய்யக்கூடிய எல்லாம் ஒரு வேலையை செய்து. விஜய் போய் எல்லாத்தையும் பேரம் பேச முடியாது, சோபா ஆர்டர் கொடுக்க முடியாது, அதுக்குள்ளே வச்சு தைக்கணும், பஞ்சு எடுத்துட்டு, இதெல்லாம் அவராக பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ரொம்ப ஆதவ அர்ஜுனா, ஆதவ அர்ஜுனா 2 பேர் வேலைக்கு வச்சுருப்பாரு. அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு ஏஜென்சி மாதிரி தான் எல்லாம். ஆமாம், பிரித்து ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவங்கவுங்க பேசி கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ 3 எம்எல்ஏ வேணும் அப்படின்னா, இந்த இதெல்லாம் சினிமாலாம் சொல்லுவாங்க, ரிச் கேர்ள்ஸ் 10 பேர் வேணும் அப்படின்னா, ஏஜென்ட் ரிச் கேர்ள்ஸ் ஏஜென்ட் இருப்பான், அவனை சொல்லிட்டோம்னா 10 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து விட்டுருவான். யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் ஒன்றும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் சொன்னால் வராங்க, காசு கொடுத்தா வராங்கும்போது செஞ்சுட்டு போக வேண்டியதானே. இல்லை, இப்போ இந்த ஆட்சி வந்து அமைந்ததே வந்து எங்களுடைய தயவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஎம்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது இது திரும்ப திரும்ப நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இது மக்கள் சக்தியோட தான் இந்த ஆட்சி நிற்கு, கம்யூனிஸ்டுகள் வந்து சுயமாக எடுத்த தீர்மானம், இது நீங்கள் சொல்லி ஒன்றும் அவங்க தீர்மானம் எடுக்கலை, அதனால் வந்து திருப்பி இப்படி சொல்கிறத வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு சண்முகம் தோழர் அவர்களும் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு கவர்னர் ஆட்சி வந்திருக்கும், தாவைக்கா வந்து ஆட்சி அமைச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சொன்ன சண்முகத்தை தானே சொல்கிறீங்க? ஆமாம், மிகப்பெரிய அறிவுஜி அவர். நான் நேற்று கூட ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை பண்ணார். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லாமல் போட்டேன்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம். மாதிரி மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த தீர்மானத்துக்கு பயங்கரமான அவங்களுடைய தாட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இவரெல்லாம் சேகுவாரெல்லாம் மிஞ்சிட்டாங்க. சேகுவாரா, அப்புறம் மார்க்ஸு, ஏஞ்சல்ஸு, லெனின், இவங்கெல்லாம் மீறிய ஒரு சக்தியாக அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்கள தடுக்கவே முடியாது. ஆனால் இவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மாதிரி இருக்காங்க. யாரு? செறிவூட்டப்பட்ட கம்யூனிஸ்டுகளா?
நம்ம செறிவிட்டு எப்போ வேணாலும் அதை வந்து அணு ஆயுதமாக தயாரிக்கலாம் மாதிரி வேகத்தில் இருக்காங்க. அவங்கள தடுத்தே நிறுத்த முடியாது. ஆனா எங்க இருந்தாலும் ஆட்சியை எதிர்த்து இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய குறைகளை எதிர்த்து பேசுவாங்கல்ல. அதுதான் யுரேனியம் நான் சொல்லிட்டேன்ல, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எப்போ ஆபத்தானது, ஆனா இது வெடிச்சு செதறும். ஆனா இது வரைக்கும் அந்த யுரேனியம் வந்து வேலை அது செய்யுது. பத்திரமா வச்சிருப்பாங்க. யுரேனியத்தை வந்து எப்போவுமே வெயிலையோ மழையிலையோ நினைய விட மாட்டாங்க. அதுக்கு தனியாக பாதுகாப்பு அவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் குளிர் விட்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது இருக்கும். ஆனால் அதை எடுத்து வெளியில் விட்டிங்கன்னா சிக்கலாயிரும். ஆனால் வெளியில் விட மாட்டாங்க. இல்லை, இப்போ கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல செறிவூட்டப்படாத யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவன் செறிவூட்டப்படாத யுரேனியம் இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கான கொள்கை விஷயங்களில் வந்து திடமாக நின்னாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது குற்றம் குறைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எதிர்த்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் ஒரு ரசிகர் மனப்பான்மையில் மாறிட்டாங்களோ, எல்லாருமே புகழ்றது எடுக்கிறது, எதுவும் வலிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவருடைய. இப்போ கம்யூனிஸ்டுகள் என்னென்னா இந்த ஜென்ரேஷனில் அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுது. அசிங்கமாக மீன்ஸ் வேண்டாம் பிழைக்க தெரியாத இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த எம்எல்ஏ ஆகிட்டாரு, சோன்பப்படி விட்டுக்கிட்டு இருந்தவர் அவர் எம்எல்ஏ ஆகிட்டாரு, போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தாரு. நீ என்னத்தை இவ்வளோ வருஷமாக போட்டு கிழிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு அது தாங்க முடியல. சரி என்ன பண்ணுறது, சரியா போய் நம்மளால் அடைக்கலமாயிரும் அப்படின்ற நிலைமையில தான் இப்போ அவங்க இருக்காங்க. இங்கே இணைகிறதுனால நம்ம கட்சியை வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அவங்க கட்சியை என்னைக்கு வளர்க்க முடியாது. ஒரு சிங்க கூண்டுக்குள்ளே வச்சு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்காது, எப்போ வேணாலும் கட்சி காலி பண்ணி விட்டு போயிடும். அந்த குழந்தை எப்படி வளரும்? எப்போ பார்த்தாலும் பதப்பதைப்பையோட இருக்கணும். அந்த மாதிரி தான் இது. தாவேக்காவோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் அழியுமே தவிர அழியோட விளிம்பில் தான் இருக்குது. புரியுதா? ஆனால் எல்லாரும் சாரையா வந்து படையெடுத்துட்டு வராங்களே. சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் பண்ணையூர் நிரம்பி வழியுதே, கேட்ட தள்ளிட்டு வந்து ஹியூமன் கேட்டல்ஸ் அது வருவாங்க. சேர்ந்த தொண்டர்கள் வருவாங்க, தொண்டர்கள் வரதான் செய்வாங்க. அது என்ன தொண்டர்கள் இல்லை சார், மாற்று கட்சியை சார்ந்த நிறைய பேர் வராங்களே. இப்போ வேற எந்த கட்சி, ஒரு பாப்புலேஷன் ஒரு லிமிட்டு தான். இதுலேருந்து அதுக்கு போவாங்க, அதுலேருந்து இதுக்கு போவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஏதாவது ஒன்று மாற்று கட்சின்னு சொல்லுவாங்க. எந்த கட்சியில் இருந்தால் யாருக்கு தெரியும்? சும்மா பேருக்கு வருவாங்க, நாங்கள் ஏடிஎம்கேலேருந்து வரோம், அதுலேருந்து வரோம், அதுலேருந்து வரோம். அதனால் அந்த கட்சியிலேருந்து சும்மா ஒரு துண்டை போட்டு வந்தாங்கன்னா எதாவது காசு தராங்கன்னு சொல்லி சேருவாங்க. ஏதாவது பதவி வாங்கலாம், உள்ளாட்சி தேர்தல் வருது, கவுன்சிலர் சீட்டு வாங்கலாம், அவனே யாரையா பிடிச்சி மாவட்ட செயலாளர் பிடிச்சி வாங்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ விஜயனுடைய கட்சிக்கு வந்து அடிப்படையான அம்சங்கள், அதாவது அஸ்திவாரம் எதுவுமே இல்லாமல் தான் இந்த வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவை உள்ளால இணைக்கிறது மூலமாக அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறது. அங்கே இணைகிறேன்னு யார் சொன்னால்? உடச்சி எடுத்துகிட்டு வராங்களே. உடச்சி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி அஸ்திவாரம்? அஸ்திவாரம் அப்படியே இருந்தால் தானே யூஸ் ஆகும். உடச்சி எடுத்துகிட்டு வந்த அஸ்திவாரம் ஒரு பக்கம் பள்ளமால இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த அஸ்திவாரமே வேஸ்ட்டாக போயிருந்தேன். ஆனால் அதிமுக அதுவும் சீரழிஞ்சு இதுவும் சீரழியுமா? ரெண்டுமே சீரழி. ஒரு சைடாக கவுந்துரும். ஆனால் அதை நம்பி தானே நிறைய வராங்க. இப்போ சிவி சண்முகம் உட்பட வர்றாருன்னு யாரும் சொல்லலையே இன்னும். இல்லை வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் இந்த சட்டமன்ற தொடரில் வந்து எடப்பாடி வெளியேறும்போது கூடவே வெளியேறுவாங்க வழக்கமாக. இவர் கூடவே வெளியேறலையே. யார் வெளியேறல? சிவி சண்முகம் இல்லை, இவர் வேலுமணி. அவர் பாத்ரூம் போகிறாருன்னு நினச்சி உட்காந்துருக்காரு. பாத்ரூம் போயிட்டு வந்துடுவாருன்னு பார்த்தா அவர் வெளியே நினைப்பு போயிடுவார். அவர் திரும்பி பார்த்துட்டு என்னடா யாருமே வரல அப்படின்ட்டு திருப்பி அவர் வந்து உட்காந்துட்டாரு. அதை நம்ம சொல்ல முடியாது. பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் வந்து நம்ம அவங்கள குறையாக சொல்ல முடியாது. அப்போ திருப்பி எடப்பாடியார் வந்துட்டார். அதனால் அதனால கட்சி பிளவுபடும், பாத்ரூம் போகிறதுனால கட்சி பிளவுபடும் சொல்ல முடியாது. அது ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டாரு. ரைட், ஓகே. தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நடிகர் ஆட்சி பொறுப்பு 1 மாதம் ஆகுது. வரக்கூடிய காலங்களில் ஒரு புரட்சி வெடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். கம்யூனிஸ்டுகள் இருக்கிறதுனால வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யுரேனியம் வேற கையில் வச்சுருக்காங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவங்க இருக்கிறதுனால புரட்சி வெடித்து பெரிய ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணன் திருமாவளவன் இருக்கார். அப்படி இருக்கும்போது பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் வரும் தமிழ்நாட்டில். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் போகிறாங்க. பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் போய் விஜயனுடைய ஃபோட்டோ வைக்கிறது, விஜயனுடைய ஃபோட்டோவை காட்டி இந்த மாமாவை தெரியுமா, இந்த மாமா அவங்களுக்கு என்ன எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது பண்ணுறாங்க. சில பள்ளிக்கூடங்களில் குத்துப்பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. விஜயனுடைய அந்த அந்த முக வடிவம் வர்றது மாதிரி பிள்ளைங்களை வெயிலில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ வேற விஜய் அவர்கள் சொல்கிறாரு, என்னுடைய இருட்டில் படத்தில் வந்து நைட்டில் வெயில் போனதுக்கப்புறம் நிறுத்தினா கண்ணு தெரியாமல் போயிடும். வெயிலில் தான் நிறுத்த முடியும். ம் வெயில் இருந்தாலும் பார்த்தா தெரியும் அது. ஓகே. இருட்டுக்குள்ளே நிறுத்தினீங்கன்னா என்ன பண்ணுறது? மேலே ட்ரோன் ஷாட் வரும்போது இப்போ வெயிலில் இருந்தால் தான் வெளிச்சமாக தெரியும். ம் ம் அதே மாதிரி பாடல் மூலமாக கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வர போகிறாங்க பள்ளிக்கூடங்களில். விஜயனுடைய குத்து பாடல்கள், குத்துப்பாடல்கள்னு இல்லை, அது போய் ரீச் ஆகுதுல்ல மக்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் ரீச் ஆகும்போது அந்த ஸ்டைலில் நம்ம எடுத்தா என்ன அப்படின்னு ஒரு இதுதான். ஓகே. முன்னால் இந்த இது சமீபத்தில் கூட இந்த திருக்குறளை எல்லாம் வந்து ஏதாவது ஒரு என்ன டியூனில் ஒரு டியூனில் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆமாம், அதே மாதிரி பாட்டு தான் இது. இப்போ என்ன இருக்குது, அவர் முதலமைச்சரில் அவனா நடிகரா இப்போ. இவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மெஜாரிட்டியை காமிச்சு உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவரோட வழியில் அவர் எப்படி வெற்றி பெற்றாரோ அந்த வழியில் பிள்ளைங்களையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதை பயிற்றுவித்து அவர்கள் பாடல்கள் பாடுவது, ஆடல் மூலமாக பயிற்றுவிப்பது. அவரோட விஷயம் புரிஞ்சால் போதும்ல. சரி சரி சரி. இப்போ ஒரு லேத்து ஐடியிலே ஒரு பையன் படிக்கிறான், ஐடிஐயில் அப்படிங்கும்போது அந்த டான்ஸ் மூமெண்ட்லேயே அந்த ஸ்பானர் கால்ட்டர்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு புரிஞ்சுக்குவான்ல, இந்த மூமெண்ட்டில் இங்கே வை, இந்த மூமெண்ட்டில் அங்கே வை. தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு அந்த மாதிரியான ஆமாம், அந்த மாதிரியான திரைப்படங்களை கூட உள்ள வர வச்சு அதை இது பண்ணி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய காலங்களில் பாடப்புத்தகத்தில் சேர்க்கலாமே பாடலன்னு நான் தப்பு இருக்குது. இந்த திரைப்பட கதைகள் பாடல் மட்டும் பழைய பாட்டை வச்சுருக்கீங்க 2000 வருஷமா. ஓகே. பூமர் மாதிரி பழைய பாட்டு அது. 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டை வச்சுட்டு இன்னும் ஒன்று ஹீரோன்னு 2ன்னு போய் சொல்லிவிடுது. லேட்டஸ்ட் பாட்டை போட்டு விடுவாங்க. புது ட்ரெண்டுக்கு மாறல. விஜய் அவர்களும் அதுதான் சொல்கிறார் திமுகவை பார்த்து, நீங்கள் புது ட்ரெண்டுக்கு இன்னும் வந்து அப்டேட் ஆகலை, பழைய மாடலே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதான் புதிய மாடலுக்கு வர வைக்கிறாரு. இப்போ அவர் தான் அந்த புதிய மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒரு அரசே வந்து அந்த மாதிரியான மாடல்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு. அவருடைய தந்தையார் திரு சந்திரசேகர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர் முன்னாலே இதை வந்து கற்பனை பண்ணி நினச்சிருப்பாரு என்ன? ஏன்னா அவர் எல்லாமே திட்டம் போட்டு தானே 20 வருஷமாக அவர் தன்னுடைய மகன் வந்து முதலமைச்சர் ஆவார்னு முதல்ல நம்பினவர் அவர் தான் உலகத்திலேயே. அவர் இப்போ ஆனதுக்கப்புறம் அவர் எப்படிலாம் பண்ணுவார்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அது அவர் ஒரு பக்கம் அதை பேசிகிட்டு இருக்கிறார். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் பேசி வந்து நாட்டை கெடுத்து வச்சுருக்காங்க, விஜயும் அதை பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நியாயமான அதுதான் செயல்பாட்டில் காட்டுறாரு. அதுதான் சொன்ன குருவி படம் அந்த படம்லாம் அதெல்லாம் அதில் பேச மாட்டார். பேக்ரவுண்ட் பாட்டு மட்டும் போடுவாங்க. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுன்னு இவர் தூக்கிட்டு வந்துடுவார். அந்த ஸ்டைலில் போவார்னு நினைக்கிறேன். அடுத்து பாடம் சொல்லி கொடுக்குற பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாங்கன்னா அது வீட்லேயே கேசட் இதில் கொடுத்து விட்டாங்கன்னு வைங்க, யூடியூப்லேயே போட்டு விட்டாங்கன்னா பிள்ளைங்க வீட்டிலேருந்தே படிச்சுக்கணும். சரி சரி. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் கொண்டு வர போகிறாங்க. ரீல்ஸு இதில் பார்த்தாலே ஒரு நாளைக்கு 10 ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒரு ரீல்ஸ் பண்ணி கொண்டு வந்து டீச்சர்கிட்ட கொடுக்கணும், அதுக்கு மார்க் போடுவாங்க. அந்த மாதிரி தான் வரணும். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அதெல்லாம் முடிஞ்சாரு. இவங்க அதில் ரீல்ஸில் கொண்டு வந்துடுவாங்க. பெரியார் பேசுகிறது 30 செகண்டில் ஒரு ரீல்ஸில் கொண்டு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஏஐயில் கொடுத்து பெரியாரை மாற்றி இது பண்ணிடுவாங்க. தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் எப்படி இருக்கும் சார்? இது வரைக்கும் நம்ம ஒரு இது பார்த்து பழமையில் திராவிட மாடல் இது பார்த்துருக்கோம், அதிமுகவினுடைய இது, காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு புதிய ஒரு மாற்று சக்தியாக வந்து வந்திருக்காரு விஜய். இனி தமிழ்நாடு எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையாக இருக்கு, சிறப்பாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு தெரியுமே, இப்போயே தெரியுது. இப்போயே நிறைய இடத்துல நிறைய மாற்றங்கள் தெரியுது, நல்லா தெரியுது. போக போக இன்னும் அது ஒரு பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகி வரும். இப்போ அதிகாரிகளோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறபடி இப்படி போட்டிருக்காங்க. கொஞ்சம் அவங்க ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரு மாதிரியா வரும். இப்போ அவருடைய திரைப்படங்களுக்கு வேலை செஞ்ச, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேலை செஞ்ச ஜெகதீஷ் அவர்களை வந்து தனிச்செயலாளராக வச்சுருக்காரு. இப்போ
இப்போ திரைப்படங்களுக்கு வேலை செஞ்சு அதை ப்ரமோஷன் பண்ணி வெற்றி அடைஞ்ச ஒரு ஆளை வந்து தன்னுடைய கூட வச்சிருக்காருன்னு சொன்னா அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஏன் எப்படி இது அரசு, அது அரசா திரைப்படம். இருந்தா என்ன? சினிமா இப்போ சினிமாவில் இருந்து நடிச்ச ஒருத்தர் முதலமைச்சராக இல்லையா? ம் அப்போ அவர் பிஎம் மட்டும் வரக்கூடாதா? ம் ம் ஆக இவருக்கு மேலே அஜித் பிஏ போட முடியும் தனிச்செயலாளரா? ம். இவர் கூட இருந்தவங்க தானே போக முடியும். இந்த சினிமாங்கிறது வேற, அரசியல் இவர் பணம் இல்லை, அவரா ஆட்சிங்கிறது வேற இல்லை ஆட்சி அதான் வருவார். ஏன் சினிமாலேருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகி வரும்போது ஆட்சியில் ஒரு பிஏவாக இருக்கிறது என்ன பெரிய விஷயம்? அது கூட ஒன்றுமே ஆனா தெரியாதெல்லாம் இருக்காங்கல்ல. ம். அவர் வந்தா என்ன? இல்லை இது நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.